எக்ஸப்டனல் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரைக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் ஒருத்தருக்கு வந்து மொபைல் ஃபோன் அப்படிங்கிற நேரம் அது அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தெரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸை வந்து நம்ம வந்து வாங்குறதுக்காக வேண்டி நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு தடவைக்கு 100 தடவை சரி யோசிச்சு தான் ஒரு மொபைல் ஃபோன்ன்றதே நம்ம வந்து இந்த காலத்தில் வாங்குகிறோம். ஏன்னா இந்த மொபைல் ஃபோன் எடுத்துக்கிற நேரம் நிறைய பிராண்டட் இருக்குது, நிறைய மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது, நிறைய கம்பெனி மொபைல் ஃபோன் விற்கிறாங்க. ஸோ எந்த மொபைல் நல்லது, எந்த மொபைல் கூடிய நாள் பாவிக்கலாம், எது ஒரிஜினல் எது சைனீஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்கறத அளவுக்கு அந்தளவுக்கு மொபைலுங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அந்தளவு வளர்ச்சி வந்துட்டுருக்குது. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படிங்கிற நேரம் இந்த காலகட்டத்தில் எந்த மொபைல் ஃபோன் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ எந்த மொபைல் வாங்கினா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். அதோட பார்த்தீங்கன்னா எந்த மொபைல் ஃபோன் வாங்கினா வேறு லெவலில் யூஸ் பண்ணுறதுக்கு ஆகிடும். ஸோ நம்ம அதோட பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்களும் ஸோ நம்ம கூட இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருக்க மொபைல் பிராண்டட்டை விட நல்ல ஒரு பிராண்டடாக இருக்கணும், இல்லை விலை கூடினதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு தான் ஒரு மொபைல் ஃபோன்ன்றதை நம்ம இந்த காலத்தில் வாங்குகிறோம். ஸோ அப்படி வாங்குகிற மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்திலே வந்து உடஞ்சிட்டாலோ இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டாலோ இல்லாட்டி சாஃப்ட்வேர் பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஏதாவது ஒரு டெக்னிக்கல் பிரச்சனையாக இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும் நம்ம வந்து முதல்ல யோசிக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து சைனாவில் செஞ்சதாக இருக்குமோ அப்படின்னு தான் யோசிப்போம். இதை பற்றின தெளிவான பதில்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அதோட பார்த்தீங்கன்னா கீழே தெரியிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் தெரியிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் அவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே மொபைலில் வந்து நிற்கும். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோ கூட போகலாம். உண்மைக்குமே ஸ்மார்ட் ஃபோன்கள் தயாரிக்கிற நாடு எது? சீனாவா? அப்படின்னா சாம்சங், ஆப்பிள், ஐஃபோன் இந்த மாதிரி ஒரிஜினல் பிராண்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மொபைல்ஸையும் வந்து தயாரிக்கிறது வந்து சீனாவா அப்படின்னு வந்து நான் சொல்லி தெரிய வைக்கணும். இல்லை நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மொபைல் ஃபோனோட பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மேட் இன் எந்த கண்ட்ரின்னு சொல்லி போட்டிருப்பாங்க கட்டாயம். ஸோ அநேகமான ஃபோன்களில் பார்த்தீங்கன்னா மேட் இன் சீனா அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம வந்து நிறையவே கண்டிருப்போம். ஸோ வேறு எந்த நாடுகள் நம்ம வந்து காங்கிறதுக்கான சான்சஸ் வந்து மிக 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 குறைவாக இருக்கும். அதே மாதிரி ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா டிசைன் பை கலிஃபோர்னியான்னு போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் அசெம்பிள் வந்து பண்ணது வந்து சீனான்னு போட்டிருக்கோம். அசெம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மேனுஃபேக்சரிங்கை தான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ இந்த அசெம்பிள் பண்ணுறது அப்படின்னா முதல்ல நம்ம என்னென்னு பார்ப்போம். பொதுவாக இப்போ வர்ற மொபைல் ஃபோன்ஸில் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா AMOLED ஸ்க்ரீன் தான் இருக்குது. AMOLEDன்னு சொல்கிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்பெனிக்கு கூட ஒரு டெக்னாலஜி. ஸோ எல்லா மொபைல்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸை தயாரிக்கக்கூடிய கம்பெனிக்கிட்ட இருந்து அந்த மொபைலுக்கான ஸ்க்ரீன்ஸை வாங்கி தான் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, மொபைலுக்கு வந்து ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக கேமராவை பார்ப்போம். கேமரா எடுத்துக்கிட்டோம்னா கேமராவில் உள்ள சென்சரை வந்து செய்கிறது வந்து வேற ஒரு கம்பெனியாக இருக்கலாம். நாம் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா கேமரா இதில் நல்லோம் அதில் சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த கேமராவில் உள்ள சென்சர்லாம் செய்கிறது வந்து வேறு ஏதாவது ஒரு கம்பெனியாக கூட இருக்கலாம். அதே மாதிரி சிப்செட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸையும் வந்து வெவ்வேறு கம்பெனிகள் செய்யலாம். ஸோ அது வெவ்வேறு கம்பெனிகள் செய்யக்கூடிய அந்த பார்ட்ஸை வச்சு தான் ஒரு மொபைலை வந்து உருவாக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நாம இப்போ டீடைல்ஸாக பார்ப்போம். நாம இப்போ இதில் பார்க்கக்கூடியது ஒரு மொபைலில் இருக்கக்கூடிய சிப்செட்டுங்கிறது வந்து ஒரு மொபைலுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு டெக்னாலஜி அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் இருக்கக்கூடிய வந்து சிப்செட்டை பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கம்பெனி உருவாக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் இருக்கக்கூடிய எக்ஸினோஸ் சிப்செட்டை பார்த்தீங்கன்னா சாம்சங் கம்பெனி உருவாக்குறாங்க. அதே மாதிரி ஓவியில் இருக்கக்கூடிய கிரீன் சிப்செட்டை பார்த்தீங்கன்னா ஓவி கம்பெனி தான் உருவாக்குறாங்க. அதே மாதிரி இப்போ பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா மொபைல்ஸில் உள்ள சிப்செட்டையும் பார்த்தீங்கன்னா அந்தந்த கம்பெனி தான் உருவாக்கிட்டு இருக்காங்க, அந்தந்த மொபைல்ஸ் கம்பெனி தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ரொம்பவுமே லேட்டஸ்டான ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜி உள்ள ஒரு சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் சிப்செட்டை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த சிப்செட்டை தயாரிக்கிறது வந்து எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா குவால்காம் கம்பெனி தான் சொல்கிறாங்க. இது வந்து யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. உண்மைக்குமே இவங்கட இந்த ஸ்னாப் டிராகன் சிப்செட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் செய்கிறாங்க. இதை தயாரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தாய்வான்னு சொல்லி அவங்களோட வெப்பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. வந்து நீங்கள் என்ன விளங்கிறீங்க, என்ன தான் கம்பெனி வந்து யூஎஸ்ஏவாக இருந்தாலும் அதை தயாரிக்கிறது பார்த்தீங்கன்னா தாய்வான் கண்ட்ரியாக தான் இருக்குது. அடுத்ததான் நம்ம ஸ்க்ரீன்ஸை பார்த்தோம்னா சாம்சங்கில் இருக்கக்கூடிய AMOLED ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா சாம்சங் கம்பெனி தான் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி OnePlus எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிறது AMOLED ஸ்க்ரீன் தான். அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய எல்லா மொபைல்ஸில் இருக்கக்கூடியது பொதுவாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா AMOLED ஸ்க்ரீன் தான். அப்போ நீங்கள் கேட்கலாம் ஐஃபோனில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஐஃபோனில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா AMOLED ஸ்க்ரீன் தான். கம்பெனிகிட்ட இருந்து தான் பார்த்தீங்கன்னா AMOLED ஸ்க்ரீன்ஸை வந்து எல்லா மொபைல்ஸ் கம்பெனி வாங்கி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோன் மொபைல் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஆப்பிள் ஐஃபோனோட டிஸ்பிளே வந்து எந்த கண்ட்ரியில் வந்து செய்கிறாங்க சொல்லி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த நாட்டில் தான் செய்கிறாங்கன்னு சொல்லி அதிலே போட்டிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு விளங்குமா இருக்கும். ஒரு மொபைலோட ஸ்க்ரீன்ஸை பார்த்தீங்கன்னா எங்கே தயாரிக்கிறாங்க, சவுத் கொரியாவில் தான் தயாரிக்கிறாங்க. ஸோ அங்கே தயாரித்து அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மொபைல்ஸ் கம்பெனிக்கு வந்து அந்த ஒவ்வொரு அதை வந்து பிரித்து அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து மொபைலில் வந்து ஸ்க்ரீன்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு தான் ஒரு மொபைலில் வந்து இந்த AMOLED ஸ்க்ரீன்ஸை வந்து எல்லாருமே ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி சோனி கம்பெனி எடுத்துக்கோங்க. ஸோ சோனி கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்குது. ஸோ அப்படின்னா பொதுவாக எல்லா மொபைல்ஸ்லையும் இருக்கக்கூடிய கேமரா சென்சரை வந்து செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோனி கம்பெனி தான் செய்யுது. அடுத்ததாக பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேக்கு இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் வழங்குறது வந்து கொரில்லா கிளாஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த கொரில்லா கிளாஸை வந்து தயாரிக்கிறது வந்து வேற ஒரு கம்பெனி, எங்கே இருக்க ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அந்த கொரில்லா கிளாஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனி அப்படின்னு பார்க்குறோம். இது ஒரு யூஎஸ்ஏ கம்பெனியாக இருக்குது. உங்களுக்கு தெளிவாக புரியுமா இருக்கும். நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே போய்ட்டு ஒரு மொபைல் வாங்கினாலும் இது தான் ஒரிஜினல், இது இப்படி தான், இந்த மொபைல் தான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த மொபைல் வாங்கினாலும் வெவ்வேறு நாடுகளில் இருந்து பார்த்தீங்கன்னா செய்கிற அந்த ஒவ்வொரு பார்ட்ஸை கொண்டு தான் ஒரு மொபைல்ன்றதை உருவாக்குறாங்க. என்னதான் ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சரியில்லை இது நல்லோ அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் அது ஒரு கம்பெனியில் செய்யக்கூடிய அந்த பார்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிகளுக்கு வந்து பிரிஞ்சு போகுது. யாராவது வந்து உங்கள்கிட்ட வந்து என் ஃபோன் தான் ஒரிஜினல், என் ஃபோன் பிராண்டட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க. ஸோ அவங்களுக்கு கட்டாயம் புரியுமா இருக்கும். கட்டாயம் இதை வந்து புரியாதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கட்டாயம் புரிய வைக்கிறது இல்லாத ஐஃபோனே இதை வந்து ஒத்துக்கிட்டாலும் ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க வந்து இல்லை இது அதெல்லாம் புள்ள அதெல்லாம் போய் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணுறது ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க வந்து பெரிய லெவலில் தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணுறது தான் ஒரிஜினல் ஃபோன் பிராண்டட் ஃபோன் அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்கள வந்து திருத்தவே முடியாது. அது இல்லை இப்போ பிரச்சனை, நம்ம வந்து கண்டென்ட் கூட போயிடலாம். ஓகே, இப்படி உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு எங்கே போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சீனாவுக்கு போகிறாங்க. இப்போ சீனாவில் போய்ட்டு தான் எல்லா பார்ட்ஸும் வந்து எல்லா பார்ட்ஸையும் கொண்டு போய்ட்டு அங்கே தான் வந்து உருவாக்குறாங்க, ஒரு மொபைல்ன்றதே உருவாக்குறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் போடுறாங்க. நீ எந்த ஒரு மொபைல் வாங்கினாலும் அந்த மொபைலில் இருக்கக்கூடிய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மேட் இன் சீனான்னு போடுறாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரியுமா இருக்கும். மேட் இன் சீனாவாக இருந்தாலும் அந்த அது உள்ளுக்கு இருக்க பார்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நாடுகளில் சேர்ந்தது. சார் இதெல்லாம் இப்படி இருக்க நீங்கள் ஒன்று கேட்கலாம், சரி இதை ஏன் வேறு நாடுகளில் செய்கிறது இயலாதா, ஏன் சீனாவில் மட்டும் செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கான பதிலும் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். இதுக்கு இருக்கக்கூடிய முதல் காரணமே பார்த்தீங்கன்னா மேன் பவர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் வந்து ரொம்ப 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 அதிகம். மனித சக்தி என்பது வந்து சீனாவில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா அங்குள்ள சனத்தொகை எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்திலேயே அதிக சனத்தொகை கொண்ட நாடு வந்து சைனாவாக திகழ்கிறதுனால அங்குள்ள மனித சக்தி வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். வேறு நாட்டில் ஏதாவது ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அங்கே வந்து நீங்கள் அதிகமான வேலையாட்களை போடுறதை விட நீங்கள் சீனாவில் போய்ட்டு ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அங்கே வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அங்கே கொடுக்கக்கூடிய சம்பளமும் குறைவோ, ஒரு வேலையாட்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளமும் குறைவோ, அதோட பார்த்தீங்கன்னா அங்குள்ள மனித சக்தியும் ரொம்ப அதிகம். ஸோ அதனால வேண்டி நீங்கள் வந்து அதனால வேண்டி தான் பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து உருவாக்குறாங்க. சரி, நம்ம உதாரணத்துக்கு இப்படி எடுப்போமே. இப்போ நீங்கள் வந்து யூஎஸ்ஏல வந்து ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அங்கே ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அங்கே வந்து வேலையாட்களை போடுறீங்க. அங்கே போடக்கூடிய அந்த அத்தனை பேத்துக்கும் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய சம்பளத்திலும் பார்க்க மிக 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 குறைவான சம்பளத்தை தான் பார்த்தீங்கன்னா சைனாவில் கொடுக்குறீங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் அங்கே அதிகமான சம்பளத்தை கொடுக்குற நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபங்கிறது வந்து அவ்வளோ பெருசாக வந்து உங்களுக்கு விளங்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து சீனாவில் போய்ட்டு ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பித்து வந்து நீங்கள் அங்கே வந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அதில் கிடைக்கக்கூடிய லாபம் வந்து பல மடங்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க, சீனாவில் போய்ட்டு கம்பெனிஸ் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து போனன்றதே தயாரிக்கிறாங்க. ஸோ இப்போ புரியும் உங்களுக்கு சீனா இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு ஏன் டாப் லெவல்ஸ் கம்பெனியெல்லாம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி நாடுகளுக்கு வராங்கன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து மனித சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனியில் வந்து இங்கே வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இங்கே உள்ள வேலையாட்களை வச்சு அவங்க வந்து ரொம்ப பெரிய லாபத்தை ஈட்டிக்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாகவே புரியுமா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று வேறு நாட்டில் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லையா. ஆனால் நீங்கள் வந்து சீனாவில் போய்ட்டு ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்பவே சாதாரண ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷிப்மெண்ட், வேற ஒரு நாட்டிலேருந்து நீங்கள் வந்து ஷிப்மெண்ட் பண்ண பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே பெரிய ஒரு தொகை வந்து அந்த நாட்டுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் சீனாவிலே நீங்கள் வந்து அந்த ஃபோன்களை தயாரித்து வந்து சீனாவிலேருந்து நீங்கள் ஷிப்மெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளில் வந்து ஷிப்மெண்ட் கொடுக்குற தொகையை விட அங்கே வந்து மிக மிக குறைவாக இருக்கான். இந்த மாதிரி சில காரணங்கள்னால தான் வந்து எல்லா மொபைல்ஸும் வந்துமே சீனாவில் தயாரிக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய OnePlus 8 Pro அதோட பார்த்தீங்கன்னா சில மொபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியாவாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஐஃபோனும் மேட் இன் இந்தியான்னு வந்துச்சுன்னு சொன்னால் அதுலேயும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா சீனாவில் இருக்க மாய்க்க தான் மனித சக்தியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வர்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸில் வந்து பார்க்குறது வந்து அதிகமாக சீனாவை பார்க்குற மாதிரி இனிமேல் வர்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியாங்கிறதே நம்ம அதிகமாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ன்றதையும் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.